ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் வார இறுதி நாட்கள் க்ரௌடு எப்படி இருக்கு அப்படின்ற அப்டேட்டையும் அது கூடவே திருமலையில ரூம் புக் பண்றதை பத்தின புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வீடியோல நிறைய பேர் முக்கியமான டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல தொடர்ச்சியா திருமலைக்கு தரிசனத்துக்கான நிறைய அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டான அப்டேட்டும் நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ தர்ஷன் போனீங்கனாலும் உங்களுக்கு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நாம இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்த்துடலாங்க. இன்னைக்கு ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டர் சர்வ தர்ஷன டோக்கன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. காரணம் இன்னைக்கு காலையில இருந்தே கீழே விஷ்ணு நிவாசம், அதே மாதிரி சீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் எல்லா இடங்கள்லையுமே பக்தர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. இன்னைக்கு விடுமுறை நாள், நாளைக்கு சனிக்கிழமை, நாளன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தொடர்ச்சியா இந்த 3 நாள் விடுமுறை இருக்கு. அதனால கிரௌடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. தரிசனத்துக்கு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க, இன்னைக்கு ஏதோ டிராவல் பண்றவங்க அதுக்கு ஏத்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மான ஸ்லாட்டர் சர்வ தர்ஷன டோக்கன்லாம் நாளைக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நைட்டே வந்து கவுண்டர் ரீச் ஆகுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்பதான் காலையில 3ல இருந்து 4 மணிக்குள்ள உங்களுக்கு கவுண்டர் ஓபன் பண்ணி டிக்கெட் கொடுக்கும்போது கன்ஃபார்மா டிக்கெட் வந்து கிடைக்கும். இல்லைன்னா நேரடி சர்வ தர்ஷனத்துல தான் போற மாதிரி இருக்கும். 8:30 மணியோட ஸ்லாட்டர் சர்வ தர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் கவுண்டர்ல கொடுக்கக்கூடிய டிக்கெட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகி கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும் இன்னைக்கான நாளைக்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருந்திருக்கு. ஒரு 2600 டிக்கெட்ஸ் பேலன்ஸ் இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து நடைபாதையில போனாங்கன்னா டிக்கெட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ வந்து நடைபாதை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவாரி மெட்டிலையும் என்ட்ரன்ஸ்லேயே கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட் வாங்கிட்டு நம்ம நடந்து போகலாம், இல்லை பஸ்ல நம்ம ஓன் வெஹிக்கிள் இருந்தால் அதில் கூட வந்து போகலாம். எந்த டிக்கெட் வாங்கினாலும் நடந்து போகணுன்ற கம்பல்சரி எல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இப்போ எல்லாமே எஸ்எஸ்டியா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அலிப்பிரி வழியா நடந்து போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா பக்கத்துல இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டெய்லியும் காலையில 3 to 3:30 மணிக்குள்ள டோக்கன் கொடுப்பாங்க. அது வாங்கிட்டு நீங்க நடந்து போகலாம், பஸ்லயும் போகலாம். அலிப்பிரி நடைபாதையில நமக்கு டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கறது இல்ல. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸ்ல கூட சொல்லியிருந்தாங்க, நீங்க அலிப்பிரியில வந்து காளி கோபுரத்துக்கிட்ட எல்லாம் இப்ப டிக்கெட் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா லேட்டஸ்டா இருக்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலரா போறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு அடுத்தது நேத்து திருமலையில தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 54,105 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்து நேரடி சர்வ தரிசனத்தோட டைமிங் பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஏன்னா கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபுல் ஆகி வெளியில சிலாத்தோரணம் வரைக்கும் கியூ வந்து இருக்கு அப்படின்றது தான் அப்டேட். ஸோ க்ரௌடு வந்து இன்னைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்பவே கவுண்டர்ஸ்ல டோக்கன் கிடையாது. நிறைய பேர் பஸ்ல போயிட்டு டைரக்ட் ஃப்ரீ தர்ஷன்ல தான் ஜாயின் பண்ணுவாங்க. அதனால டைமிங் கண்டிப்பா அதிகமாகும். இப்பவே மேக்சிமம் 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25, இல்லைன்னா ஒரு 25ல இருந்து 30 மணி நேரத்துக்குள்ள ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இதுதான் நேரடி சர்வ தர்ஷனத்தோட ஸ்டேட்டஸ். ஸ்லாட்டர் சர்வ தர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு 5ல இருந்து 6 மணி நேரமும், 300 ரூபா தரிசனம் 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகுதுங்க. இதுதான் இன்னைக்கான தரிசன அப்டேட். நேத்து திருமலையில பௌர்ணமி கருட சேவை நடந்தது. ஸோ கருட சேவை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே தர்ஷன் பார்த்துட்டு தான் போவாங்க. அதனால கூட மேபி க்ரௌட் இருக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி நேத்து வந்து நடந்தது. அதுக்கும் நிறைய பேர் போயிருப்பீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராவது போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாசத்தோட தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரூம்ஸ் புக்கிங்குமே கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வர்ச்சுவல் சேவால செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதுல கொஞ்சம் அவைலபிலிட்டி வந்து இருக்கு. வர்ச்சுவல் சேவா அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த சேவால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா ஏப்ரல்ல ஒரு நாளைக்கு தரிசனம் வந்து போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேவா கிளிக் பண்ணி பார்க்கணும். அந்த சேவாவுக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க வந்து பாருங்க, ஒரு சில சேவாஸ் மட்டும்தான் 6ஆம் தேதிக்கெல்லாம் அவைலபிள் இருக்கு. இதுவே நீங்க வந்து மார்ச் மாசத்துல அவைலபிள் செக் பண்ணீங்கன்னா கல்யாணோற்சவம் மட்டும்தான் அதிகமா அவைலபிலிட்டி வந்து காட்டுது. மீதி எல்லா சேவாவுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. சரி, செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ரெட்ல இருக்குன்னா அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு 10ஆம் தேதி தர்ஷன் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 7ஆம் தேதிக்கு மாதிரி கிளிக் பண்ணி பாருங்க. அதுல எல்லா சேவாவும் இருக்கு. இப்போ நான் ஒரு சேவா வந்து ஆர்ஜித பிரம்மோற்சவம் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க டிக்கெட்ஸ் இருக்கான்னு பாருங்க. நீங்க 8ஆம் தேதி தர்ஷன் போகணும்னா 8ஆம் தேதிக்கு டிக்கெட்ஸ் வந்து இருக்கு, அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி நீங்க 9ஆம் தேதி போகணும்னா நைட்டு ஸ்லாட்ல ஒரு 12 டிக்கெட் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணி நீங்க போற டேட்ஸுக்கு டிக்கெட் வந்து இருக்கான்றத பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது சேவா புக் பண்ணுங்க. அதே போல கல்யாணோற்சவம் கிளிக் பண்ணீங்கன்னா கல்யாணோற்சவத்துல கம்மியாக தான் டிக்கெட்ஸ் இருக்கு. வீக் டேஸ் எல்லாம் நிறைய நாள் வந்து ஃபுல்லாகிடுச்சு.
அதுக்கு அடுத்தது அதே மாதிரி பாருங்க சகஸ்கர தீபலங்கார சேவா அதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அதுவும் சாட்டர்டே சண்டேலாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. மீதி நாட்கள் ஓரளவுக்கு டிக்கெட் இருக்குது, அதுவும் நைட் ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஊஞ்சல் சேவா. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் இயர் கொடுத்தீங்கன்னா ஊஞ்சல் சேவாவில் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இதில் உங்களுக்கு காட்டும். மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு ஏப்ரல் மாதத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணக்கூடிய ஸ்லாட்டில் டிக்கெட் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் சேவா பண்ணிவிட்டு டிக்கெட்டும் புக் பண்ணிக்கிங்க. இதில் இந்த கல்யாணோற்சவத்துக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்லாட்டில் 2 டிக்கெட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ 10ஆம் தேதி நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்லாட்ல 80 டிக்கெட்டுக்கு மேலே இருக்க புக் ஆகும். மினிமம் 2 டிக்கெட் இருந்தால் தான் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்டே புக் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து இந்த டிக்கெட்ல ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 500 ரூபா பே பண்ணி சேவா பண்ணிட்டோம்னா தரிசனத்துக்கு தனியா பே பண்ணுமான்னு சொல்லி கேக்குறீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு தரிசனத்துக்கு 300 ரூபா டிக்கெட்டும் இந்த சேவாவுக்கு 200 ரூபா அப்படின்றதுல 500 ரூபா சார்ஜஸ் பண்றாங்க. அதனால நீங்க சேவா தர்ஷன் ரெண்டுக்குமே சேர்த்து தான் 500 ரூபா பே பண்றீங்க. ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் நம்ம எத்தனை பேர் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்பெஷல் ஹோமம் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு மார்ச் மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏப்ரல் மாசத்துக்கு மேபி 1 or 2 டேஸ்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதோட அஃபிஷியல் அப்டேட் எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இதுல இருக்க முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஹோமத்துல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும். பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு மத்தியானம் 3 மணிக்கு நீங்க திருமலைக்கு போயிட்டு ஏடிசி சர்க்கிள் வழியா போனீங்கன்னா நீங்க 300 ரூபா தர்ஷன் வந்து பாத்துக்கலாம். 2 பேத்துக்கும் 1600 ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த 2 ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. இப்போதைக்கு ஹோமம் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆனா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அதுக்கு அடுத்தது இப்போ ஆன்லைன்ல நம்ம வந்து திருமலால ரூம் புக் பண்றதுக்கு தர்ஷன் டிக்கெட் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியலன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ இல்ல நெட் சென்டர்லயோ கொடுத்து நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருப்பீங்க. நாம வேணா தனியா நம்மளே ரூம் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மேல ஏதோ பண்றதுக்குலாம் உங்களுக்கு பிளான் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர்லயே தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண பாருங்க. அப்படி இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து நீங்க பண்றீங்கன்னா அவங்க கிட்டயே ரூம் புக்கிங்கையும் கொடுத்துருங்க. இல்ல அவங்க நம்பரை உங்களுக்கு வாங்கி அதுல லாகின் பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து எந்த தர்ஷன் டிக்கெட் எந்த மொபைல் நம்பர்ல புக் பண்ணிருக்கோமோ அந்த மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதுல உங்களுக்கு போயிட்டு இந்த தர்ஷன் டிக்கெட்ல தான் நமக்கு வந்து புக்கிங் ஆப்ஷன் வந்து காட்டும். அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் இப்ப பாருங்க, இந்த மொபைல் நம்பர்ல நமக்கு புக்கிங்ஸ் இருந்தாதான் இந்த மாதிரி புக் அக்கமடேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். இதுவே உங்களோட மொபைல் நம்பர்ல நீங்க எந்த தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணல அப்படின்னா நீங்க திருமலைக்கு வந்து பண்ண முடியாது. ஸோ இதுல வந்து பாருங்க, நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல திருமலா மட்டும் காட்டும். கீழ் திருப்பதி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து தர்ஷன் டிக்கெட் இல்லாத மொபைல் நம்பர்ல கூட நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. திருமலால நீங்க ரூம் புக் பண்ணணும்னு இதுக்கப்புறம் நீங்க பிளான் பண்றீங்க ஆன்லைன்னா கண்டிப்பா நீங்க அந்த மொபைல் நம்பர்ல தர்ஷன் டிக்கெட் மினிமம் 2 பேத்துக்கு புக் பண்ணிருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ரூமே புக் பண்ண முடியும். திருப்பதிக்கு அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இப்போ அக்கமடேஷன்ல போயிட்டு நீங்க ஜஸ்ட் திருப்பதின்னு நீங்க உங்களோட எந்த மொபைல் நம்பர்ல சூஸ் பண்ணீங்கனாலுமே அவைலபிலிட்டி டேட் வந்து காட்டும். நம்ம தாராளமா புக் பண்ணிக்கலாம். அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. திருமலால பண்றதுக்கு மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ ஆஃப்லைன்ல போயிட்டு எடுக்கலாமா? ஏன்னா நாங்கள் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்குறவங்கலாம் ரொம்ப சிரமப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைன்ல எப்பவும் போல ப்ரொசீஜர் தாங்க. நம்ம வந்து டிக்கெட் இருக்கோ இல்லை அதெல்லாம் கிடையாது. நீங்க டைரக்டா கியூல காலையில ஒரு 5ல இருந்து 6 மணிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா ரூம் கிடைக்கும். ஆதார் கார்டு வச்சுக்கிட்டு ஒரு ஆள் லைன்ல நின்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 1ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள கன்ஃபார்மான மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் அந்த காட்டேஜ்ல போயிட்டு நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு ரூம் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆஃப்லைன் ப்ரொசீஜர்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆன்லைன் ப்ரொசீஜர்ல மட்டும் டிக்கெட் இருக்க ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான், தர்ஷன் டிக்கெட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ரூம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, இப்போ ஸ்பெஷல் ஹோமம் பிளஸ் தர்ஷன்லாம் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு அக்கமடேஷன் வந்து ஆஃப்லைன்ல தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ ஏபிஎஸ்ஆர்டிசிலாம் நமக்கு தர்ஷன் பிளஸ் வந்து பஸ் டிக்கெட் கூட கொடுப்பாங்க. அப்படி புக் பண்றவங்களுக்கு ரூம் எப்படி புக் பண்றது? ஆன்லைன்ல அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அது பண்ண முடியாது தான். ஏன்னா நமக்கு வந்து டைரக்டா போயிட்டு ஆஃப்லைன்ல தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வேணா கீழ் திருப்பதியில ஸ்டே பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா அதுல ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பிப்ரவரி மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் எல்லாமே ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நீங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் தான் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க டூர் மாதிரி போற பிளான் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு டூரிசம், ஆந்திரா டூரிசம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க எங்களுக்கு டிக்கெட் மட்டும் இருந்தா போதும், நாங்களே டிராவல் பண்ணிக்குவோம் அப்படின்னா நீங்க நேரா வந்து கவுண்டர் வந்து போயிடுங்க. காலையில மிட் நைட்டுக்குள்ள ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. வீக்கெண்ட்லாம் போனீங்கன்னா அப்படி டோக்கன் வாங்கிட்டு நீங்க தர்ஷன் வந்து பார்க்கலாம். மார்ச் மாசத்துக்கு உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும்
நமக்கு ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இது மொத்தமாக நமக்கு ஆந்திராவில் வந்து நிறைய இடத்துல வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா சென்னையிலேருந்து போகிறதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகிடும். இதுவே ஆந்திராவில் இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸில் இந்த தர்ஷன் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்தெந்த இடத்துலேருந்து பஸ் எல்லாம் போகுதுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து அந்த பிளேசஸை நீங்கள் சர்ச் பண்ணி இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து தர்ஷன் போயிட்டு வந்திருக்காங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் புக்கிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த டிக்கெட் ஸ்டேட்டஸில் போயிட்டு உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு நீங்கள் தர்ஷன் வந்து பார்த்துக்கலாம். மத்தியானம் 1 மணி, அதே மாதிரி ஈவினிங் 4 மணி 2 ஸ்லாட் வந்து இருக்கும். ஒவ்வொரு பஸ்ஸில் 2 ஸ்லாட்டுமே இருக்கும். ஒவ்வொரு பஸ்ஸில் 1 ஸ்லாட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் எல்லாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு மார்ச் மாதம் 26ஆம் தேதிக்கான தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் புக் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுன்ற எந்த கம்பல்சரி கிடையாது. தமிழ்நாட்டில் சென்னை, ஹொசூர், கள்ளக்குறிச்சி இந்த 3 இடத்துலேருந்து போகிற பஸ்ஸில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறவங்க இதுக்கான தனியான வீடியோவில் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம், ஆனால் எங்களோட தர்ஷன் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ முன்னெல்லாம் வந்து இந்த இடத்துல நமக்கு ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ ரிசிப்ட் வந்து இல்லாத மாதிரி இருக்குது. புக் அக்கமடேஷன் மட்டும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள். அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் புக்கிங் டீடைல்ஸ், பேமெண்ட் டீடைல்ஸ், ரீஃபண்ட் டீடைல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துப்பாங்க இல்லையா? இதில் இந்த இடத்துல பாருங்கள், வியூ ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலுமே இந்த ஆப்ஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் வந்து இப்போ புதிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறனால நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. ஏன்னா எனக்கு எங்கே வந்து ரிசிப்ட் இருக்குன்னே தெரியல, டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆர்ஜித சேவா கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து புக் அக்கமடேஷன் மட்டும்தான் இருக்கும். ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம பேமெண்ட் பண்ணது எந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணோம் அதோட மேப்புமே இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வியூ ரிசிப்ட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் உங்களோட தர்ஷன் டிக்கெட்டை டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. வெப்சைட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. மேபி வந்து ஆப்லேயும் இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஆரோ மார்க் இருந்தால் அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டிருந்த முக்கியமான டவுட்ஸ் எல்லாம் இதில் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.